அப்புறம் கடைசியாக கன்னியாகுமரி கடலுக்கு வந்தாச்சுங்க. வர வழியிலே நிறைய கடையெல்லாம் இருந்துச்சு. பார்த்து வச்சுட்டு வந்தேன், வரும்போது திங்ஸ் வாங்கணும்ல, அதனால என் பையன் வந்து அம்மா குளம் என்னம்மா இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு கேட்குறான். பார்த்தீங்களா, செல்லத்துக்கு ஒன்றுமே தெரியலங்க. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா வந்து 2 பேரையும் இழுத்துட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் போயிட்டு ஆளுக்கு ஒவ்வொரு ஆளாக பிடிச்சிருந்தோம். ஏன்னா புதுசு இல்லையா, அவங்களுக்கு அந்த அலையில் வந்து அதை மேனேஜ் பண்ணதுக்கு அவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் கடைசியாக என் செல்லம் இருக்குது பாருங்கள், பெரிய செல்லம், நானும் போயிட்டு வரேன்டின்னு சொல்லிட்டு போனாங்க. காலை மட்டும் நனைச்சிட்டு வரேன் போனதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முழுவதும் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் ஆடினதை பார்த்து ஆசை வந்துச்சு. என் பையன் பாருங்கள், ஒரு மூட்டை கட்டி வச்சுருக்கிறான். எங்கே போனாலும் எதையாவது கொஞ்சம் குப்பை பறக்கிட்டு வருவான். அது மாதிரி சங்கெல்லாம் நிறைய பறக்கி வச்சுருந்தான். அப்புறம் வந்து இந்த ஸ்பைசஸ் கடைக்கு தாங்க வந்தோம். இது எல்லாமே வந்து விலையை பார்க்கும்போது எனக்கு வந்து ஓகேவாக இருந்துச்சு. இந்த குருமிளகு பாருங்கள், குருமிளகு, கடுகு, வந்தது போனதுன்னு எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சாச்சு. எல்லாமே வந்து வீட்டுக்கு தேவையானது தான். அதுக்கப்புறம் நிறைய ஸ்வீட் ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க. என் பையன் சண்டை போட்டு கொஞ்சம் வாங்கினேன். அப்புறம் இன்னொரு கடைக்கு வந்தேன். இதில் வந்து நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ருப்போம் பாருங்கள், ஃபுல்லாக அந்த சாக்லேட் தாங்க இருந்துச்சு. நான் இந்த இது வாங்கினேன், இந்த நாங்கள் வந்து இதை சவு மிட்டாய்ன்னு சொல்லுவோம், நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பப்பி ஜாமு, அப்புறம் வந்து இலந்த பழ மிட்டாயி. நான் இலந்த பழ மிட்டாய் இருக்குல்ல, ஒரு செட்டே வாங்கிட்டேங்க. அதுக்கப்புறமா வந்து பெருந்தலைவர் காமராஜர் மணிமண்டபத்துக்கு வந்திருந்தோங்க. நம்ம வந்து இப்போ எங்கே போனாலும் ஒவ்வொரு ஃபோட்டோஸ் எடுத்து எடுத்து ஞாபகமாக வைக்கிறோம்ல, அதே மாதிரி காமராஜர் எங்கே போனார் வந்தார் அப்படின்ற ஃபோட்டோஸ் தான் எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் வந்து பிள்ளைங்கள வந்து ஒரு குதிரை சவாரி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சுங்க. ஃபோட்டோஸும் எடுத்தாங்க. என் பாப்பா அனிமல்ஸ்னால ரொம்ப பயப்படுவா, ஆனால் அவளுக்கு பிடிக்கும். பட் அன்றைக்கி பயப்படாமல் போனால் அவ்வளோதான். நீங்கள் கன்னியாகுமரிக்கு வந்திருக்கீங்களா இல்லையான்னு சொல்லுங்கள்.